Taste the Daily. ஆரணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் முன்னாள் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி ஆகியோரது வீட்டில் நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கழக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆரணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அன்பு சகோதரர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் முன்னாள் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி ஆகியோரை குறிவைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தப்பட்டதன் மூலம் ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் ஏவல் படைகளுள் ஒன்றாக லஞ்ச ஒழிப்புத்துறை மாறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். அத்துடன் டாஸ்மாக் வழக்கில் நடக்கும் அமலாக்கத்துறையினரின் ரெய்டுகள் ஸ்டாலினுக்கு பயத்தை உருவாக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் பழிவாங்கும் நடவடிக்கையாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதிமுகவினர் வீட்டுக்கு தனது ஏவல் துறையை ஸ்டாலின் அனுப்பியிருப்பதாக விமர்சித்தார். மேலும் டாஸ்மாக் ரெய்டுகள் குறித்து ஸ்டாலின் மக்களிடம் எப்போது மௌனம் கலைக்கப் போகிறார் என்று கேள்வி எழுப்பிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, பின்னப்பட்ட புனைக்கதைகளால் போலி வழக்குகளின் அடிப்படையில் நடத்தப்படும் இந்த ரெய்டுகள் அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது என்றும், இவை அனைத்தையும் நிச்சயம் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம், வெல்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளருமான இசக்கி சுப்பையாவின் மாமனார் காலமானதை அடுத்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளருமான இசக்கி சுப்பையாவின் மாமனார் ஏ பொதிகாச்சலம் உடல்நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தியை கேட்டு வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார். பாசமிகு மாமனாரை இழந்து மிகுந்த வேதனையில் வாடும் அன்பு சகோதரர் இசக்கி சுப்பையாவிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திரு பொதிகாச்சலம் அவர்களுடைய ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்.